பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமயசங்கேதா வாராகி போதினி சிவா வார்த்தாடி மகாசேனா ஆஞா சக்கரேஸ்வரி அரிக்னி பாதநமஸ்தே ஜெய் வாராகி. பராவ வருடம் ஆவணி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? அருமையான மாதம். இந்த மாதம் சில நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. இதனால் வர வீட்டில் ரொம்ப நாளாக 4 கால் பட்ட ஜீவன் ஏதாவது வளர்க்கணும்னு பிரியப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் கிடைக்கும். ஒன்று நாய் வளர்க்கணும்னு பிரியப்பட்டிருப்பீங்க, அல்லது ஆடு மாடு இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய அமைப்பு. இதில் ஏதேனும் ஒரு ஜீவனை வளர்க்கணும்னு ரொம்ப நாளாக பிரியப்பட்டுருந்துன்னா அந்த நேரத்தில் அது அமையும். பிரியப்பட்டிருப்பீங்க, அது அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். எப்படியாவது ஒரு வகையில் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். அதே போல் இடம் தேடிக்கிட்டு இருக்கீங்க, சொந்தமாக இடம் வாங்கணும். சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கு எனக்கு நேரமே வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு சொந்த இடம் அமையும். இந்த நேரத்தில் தான் இடம் உங்களுக்கு சௌகரியமான விலையில் அமையும். அதுக்கு அந்த பத்திரம் போடுற வேலையை அலைவீங்க. இடம் சம்பந்தமான வீடு சம்பந்தமாக இந்த மாதம் ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கு. வீடு போடணும் அப்படின்னாலும் இந்த மாதம் அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வீடு போட்டிருங்க, அதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது சரியாக வருமா அப்படின்னா அந்த மாதம் அதுக்கும் நல்ல நாள். இந்த வீடை விரிவுபடுத்துவீங்க. வீட்டில் இந்த மின்சார சம்பந்தமான பொருட்களை ரொம்ப நாளாக பழுதாக இருக்கும். மின்சார சம்பந்தமான பொருள் அதை பழுது பார்க்கக்கூடிய அமைப்பு. மின்சார சம்பந்தமான என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே ஒரு பழுதாக இருக்கும், இல்லைன்னா புதுசாக வாங்குவீங்க. இந்த இன்வெர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது, கரண்ட் சம்பந்தமாக ஏதாவது புதுசாக வாங்குவீங்க. இல்லது இந்த வீட்டுக்கு புதுசாக ஏசி மாட்டுறது, இந்த மாதிரி கரண்ட் சம்பந்தமாக இதெல்லாம் இருக்கா, அதில் பழுது பார்ப்பீங்க, அல்லது புதுசாக ஒன்று வாங்கக்கூடிய அமைப்பு. தாயார் வழி உறவினர்களில் கொஞ்சம் மனக்கசப்பு. தாயார் வழியில் ஏதோ ஒரு தடங்களால் ஒரு மனக்கசப்பு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. இதுக்கு இடம் பத்திரம் போடும்போது ரொம்ப பார்த்து போடணும். ரொம்ப கவனமாக அந்த இடம் எத்தனை அளவு இருக்குது, என்ன ஏது அப்படின்றத பார்த்துக்கிறங்க. பார்த்து ரொம்ப அதை கவனப்படுங்க. இல்லைன்னா இந்த நேரத்தில் அது சம்பந்தமாக ஏதாவது ஒரு பாதை எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இடம் வந்துடும். இதை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். தங்களுக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எடுத்த காரியங்களை முடிக்கக்கூடிய அளவுக்கு தேக ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கும், முயற்சிகள் நல்லா இருக்கும், நல்ல உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த நேரத்தில் நல்ல சிந்தனைகள், வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சொந்த தொழில் பார்த்துக்கிறங்க, ஆனால் அவங்களுக்கு ஓரளவு வருமானம் நல்லபடியாக அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக இடம் விட்டு இடம் மாறணும், வெளிநாடு போகணும், வெளிநாட்டை போய் தொழில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. இரவில் படுத்தா தூக்கம் கொஞ்சம் கெடும். ஒன்று அலைச்சல் அதிகமாக இருக்கும், இல்லை வேலை சம்பந்தமாக ஏதாவது மனக்குழப்பத்திலே இருப்பீங்க, அதில் தூக்கம் அதிகமாக கிடக்கூடிய அமைப்பு. அடுத்து உடம்புல ஒன்றும் பெரிய பாதகம் வரக்கூடிய அமைப்பு இல்லை, ஆனால் வயிறு சம்பந்தமாக ஒன்று அஜீரண கோளாறு, இல்லை உணவு ஒத்துக்கிறாத ஒரு தன்மை, வயிற்றில் ஏதோ ஒரு இந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டும். உடம்பு வெப்பத்தால் இந்த சின்ன சின்ன கொப்பளங்கள் வர்றது அந்த மாதிரிலாம் அமையக்கூடிய இருக்குது. உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறேங்க. பெரிய பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இல்லை.
ரொம்ப நாளாக வழக்கு இந்த மீனராசினியர்கள் மேலே ஒரு நாளாக வழக்கு இருந்திருக்கு. அது இது நாள் வரை அதனுடைய விட தெரியலை. உங்களுக்கு ஏதோ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு பிரச்சனையாக வழக்கு உங்கள் மேலே இருந்திருக்கு. இது வரைக்கும் அதுக்கு வாய்தா வந்திருக்கிறார். ஆனால் இப்போ தான் அது புதுசாக கிளப்புவாங்க. போய் வாய்தா வரக்கூடிய அந்த தருணங்கள், பழைய கேஸ் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் அதுக்கு வாய்தா போகக்கூடிய அமைப்பு இருக்கும். புதுசாக ஒன்றும் பெரிய பாதகங்கள் வரக்கூடிய அமைப்பு இல்லை. அடுத்து கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் பொறுத்து போகணும். கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் புரிதல் இல்லாத இருக்கிறனால சில நேரங்களில் ஒரு தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் அனுசரித்து போகிறது நல்லது. மனைவி அல்லது கணவன், மீனராசியினுடைய மனைவி அல்லது மீனராசியினுடைய கணவன், இவங்களுக்கு ஏதோ ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கோம். ஒரு 2 வீலரே ஓட்டினாலும் டக்குன்னு ஒரு எங்கேயா போய் ஒரு மணலை வாரி விட்டுரும், அல்லது ஏதாவது ஒரு குறுக்க வந்துடும், அதில் கீழே விழுந்துருவோம். அதனால் ஒரு சிராய்ப்பு. அதனால் கொஞ்சம் 2 வீலர் ஓட்டுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக மெதுவாக போயிட்டு வாங்க. ஒன்றும் அவசரம் இல்லாமல் போயிட்டு வாங்க. டென்ஷனே இருக்கக்கூடாது. 2 வீலர் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தேக ஆரோக்கிய குறைவு. மீனராசியினுடைய வாழ்க்கை துணைக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு வரக்கூடிய அமைப்பு. அதனால் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் மருத்துவம் பார்ப்பாங்க. ஆண்களாக இருந்தால் இந்த வாகன சம்பந்தமாக ஏதாவது ரிப்பேர் பண்ணுறது, வாகன சம்பந்தமாக பழுது வர்றது, அதுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். பெண்களாக இருந்தால் இப்போ தான் ஏதாவது முகத்துக்கு போடுற இந்த அழகு சாதன பொருட்களில் புதுசாக ஏதாவது க்ரீம் வந்து சொல்லியிருப்பாங்க யாராவது, அதை யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது தோல் சம்பந்தமாக பிரச்சனை, தோல் அலர்ஜி ஆயிரும். அந்த புதுசாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பொருள் வந்து ஒத்துக்கிறாமல் போயிடும். அதனால் ஸ்கின் அலர்ஜி வர்றது, உடம்புல வந்து அரிப்பு வர்றது, அந்த மாதிரி ஆயிடும். உடம்புக்கு, அதாவது இடுப்புக்கு கீழே ஏதேனும் ஒரு விஷயங்கள் ஒத்துக்கிறாம, அதாவது ஈரமாக போடக்கூடிய ஆடைகள் ஏதாவது போட்டிருப்பீங்க, அதாவது ஒத்துக்கிறாம சில நேரங்களில் இடுப்புக்கு கீழே அரிப்பு வர்றது, அதனால் தோல் பிரச்சனை வர்றது, அந்த மாதிரி ஆகக்கூடிய வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. உடம்பில் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை, தோல் சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரிய நீண்ட நாள் நோயாக இருக்குமா? இருக்காது. பெருசாக நீண்ட நாள் நோய் வரக்கூடிய அமைப்புகள் இல்லை. அதே போல் சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. சொந்த தொழிலில் நிம்மதி இருக்கும். இதனால் வர ஏதோ ஒரு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதம் கொஞ்சம் தொழிலில் வந்து வளர்ச்சி உண்டாகும். நெருப்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபார சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மாதம்தான். அடுத்து ஏதாவது வீட்டில் அல்லது விவசாயம் பண்ணுறவங்க புதுசாக ஏதோ ஒரு பயிர் போடுவாங்க. விவசாயம் சம்மந்தமான உள்ளவங்க புதுசாக ஒரு பயிர் போட்டு பார்ப்போமே, பயிரை மாற்றுவாங்க. இதனால் வர ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க, இப்போ ஒரு மாறுதலாக ஒன்று அப்படின்னு பண்ணக்கூடிய அமைப்பு, அதுவுமே நல்லா வரும். வீட்டில் என்ன செய்வாங்க, இந்த நேரத்தில் தான் ஏதாவது செடி வளர்ப்போம் அல்லது பயிர், ஏதாவது உணவு தானியம் சம்மந்தப்பட்டமான ஏதாவது நம்ம வீட்டில் வளர்க்கலாமா, காய்கறி தோட்டம் அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு சின்னதாக ஒரு காய்கறி தோட்டம் அமைப்பாங்க. அல்லது மாடி இருந்துச்சுன்னா மாடி தோட்டம்ன்ற இப்போ புதுசாக வரக்கூடிய அந்த இதில் அமைப்பாங்க. அமைச்சு அதில் ஒரு நல்லபடியாக காய்கறி வளரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். உடன் பிறந்தார்கள்ட்ட இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவி
உடன் பிறந்தார்கள் இவங்க கிட்டலாம் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் தான் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு மன நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா தேவையில்லாத மனசில் நிம்மதி இல்லாத போய் ஒரு அவப்பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு, அதனால் டென்ஷன் உருவாகி சண்டை சச்சரவு வரக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் எந்தவித குழப்பமும் வரக்கூடிய அமைப்புகள் கிடையாது. அரசாங்க ரீதியாக ஏதேனும் ஒரு இப்போ இன்சூரன்ஸு புதுசாக போடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அதை அரசாங்கம் மூலமாக இன்சூரன்ஸ் போடுவோமா, எல்ஐசியில் போடுவோமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சேமிப்பு இன்சூரன்ஸ் சம்மந்தமாக போடக்கூடிய அமைப்பு இன்சூரன்ஸ் போடுவீங்க. யாருக்காவது குடும்பத்தில் யாருக்காவது போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் அதுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு. இறைவனோட அனுக்கிரகத்தால் இந்த மாதம் ஒரு பெரும்பாலும் பிரச்சனை இல்லாத ஒரு மாதம் நல்ல மாதமாக அமைஞ்சிரும். என்ன, இந்த 6ஆம் இடத்துல சூரிய பகவான், கேது பகவான், புத பகவான் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் பிறர்கிட்ட வழக்காடுற தன்மையை குறைச்சிக்கிறணும். எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ஒரு தர்க்கவாதம் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா பிறர் சொல்லக்கூடியது அப்படியே ஒத்துக்கிற மாட்டீங்க. உங்களுக்கு எது சரி அப்படின்றத தென்படுதோ அதை தான் சொல்வீங்க. எல்லாரும் சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு போயிட மாட்டீங்க. இது சரினா சரி அப்படின்ற அந்த ஒரு பிடிவாதம் இருக்கும். அதனாலேயே சில நேரங்களில் தர்க்கவாதம் பண்ணக்கூடிய அமைப்பு. அந்த தர்க்கவாதத்தை விட்டுறணும். கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் வராது. நல்ல மன நிம்மதியோடு இருக்கலாம். இறைவனோட அனுக்கிரகத்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையன்னு சொல்லி அம்பாள் வாராகி வேண்டிக்கிறேன். நான் சொல்லிய பலன்கள் எல்லாம் ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்கு, அதை வச்சு தான் இந்த கோச்சார ரீதி உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, ஒரு நன்மை தீமை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். மேற்படி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி.